ஹலோ கைஸ், இன்றைக்கி சொரக்காவை வச்சு ஒரு 2 in 1 ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? சொரக்காய், தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகா இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஆனியனை போட்டு வதக்கிட்டு 5 காஞ்ச மிளகாவை போடுங்க. அதுவும் வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருங்க. இது எல்லாமே ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காவையும் அதிலையே போட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே இதில் ஆட் பண்ணவே வேண்டாம், அதுவே நல்லா வதங்கி வந்துடும். இப்போது வதங்கிக்கிட்டே இருக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேணாம். அப்புறம் வதங்கி முடிஞ்சதும் ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சுட்டு அதை மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க, சாஃப்டாக வேண்டாம். அவ்வளோதாங்க. அப்புறம் தாளிப்பு கொடுத்துருங்க. எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை எடுத்து இதில் போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இதோட டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க. இது ஒயிட் ரைஸ்க்கும் சாப்பிட்டுக்கலாம், நம்ம இட்லி தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாங்க. அதனால தான் இந்த ரெசிபியை நான் 2 in 1 ரெசிபின்னு சொன்னேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.